டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாறு பிழிகிறோம். இது சின்ன எலுமிச்சம்பழம்ன்றனால ஒரு எலுமிச்சம்பழம் பிழிகிறோம். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மீன்லேயும் நல்லா படணும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும். அதுக்கடுத்து நம்ம ஃபிஷ் கிரேவி வைக்க போகிறோம். அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. மீன் கழுவி ரெடியாக இருக்குது. மீன் குழம்பு வைக்க போகிறோம். புளி ஊற வச்சுருக்கு. அடுத்து 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, மாங்காய் துண்டு, மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 3 மாங்காய் துண்டு, கருவேப்பிலை. இது மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அரைக்க போகிறோம். அதில் மீன் மசாலா சேர்த்து அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு மீன் குழம்பு ஸ்டார்ட் ஆகும். அதை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மீன் மசாலா போட்டு மிக்ஸியில் அரைச்சி ரெடியாக வச்சிட்டோம். குழம்புல போடணும். ஊற வச்ச புளியை வந்து நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு செஞ்சு க்ளீன் பண்ண அந்த மீனில் ஊற்றி வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த அரைச்ச தக்காளி, வெங்காயம், மீன் மசாலா அந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சதும் அந்த மீனோட புளி தண்ணி ஊற்றுனதே மீனோட நம்ம சேர்த்துட்டோம். அடுத்து வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் இப்போ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வருது. சத்தம் கேட்குதா? புரிஞ்சு வர சவுண்டு. இப்போ வந்து கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறோம். அதை கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்ல வெங்காயம் பச்சை வாசனை போக வரும். நல்லா பிரட்டி விடணும். பூண்டு சேர்க்குறோம். இது முதல்லையே நம்ம எண்ணெயில் சேர்க்கணும், மறந்துட்டோம். அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு சேர்க்குறோம். எப்படிலாம் பூண்டு கண்டிப்பாக நல்லா நிறையா சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம்.
தக்காளி, 4 கீறின பச்சை மிளகா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்க்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மீன், புளி, அந்த தக்காளி, வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சது மீன் மசாலாவோட அதை போட்டு மீன் குழம்பு கூட்டியாச்சு. தேவைக்கேற்ற மாதிரி கல்லுப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ